கைஸ் வெல்கம் டு இன்னைக்கு வந்து கேமிங்கை பற்றி சொல்லலை, ஒரு விலாகும் போட்டிருந்தேன். சின்ன ஷார்ட்ஸ் தான் இது. எப்படின்னா, ஒரு தென்னக பண்பாட்டு கழகத்தில் வந்து 20 ரூபா தான் டிக்கெட்டு. அங்கே வந்து செம்மையாக இருந்துச்சு. ஆனால் இது வந்து 18ஆம் தேதி நாளையோட முடியுது. நான் இன்றைக்கி தான் அதை இது பண்ணுறேன், சாரி மன்னிச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி தான் அதை வந்து கவனித்தேன். உள்ளே பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. 20 ரூபா டிக்கெட்டு. பைக் பார்க்கிங் தனியாக கூட கொடுத்துருக்காங்க. உள்ளே ஃபுல்லாகவே கடைகள் தான் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் ரேட்டு கொஞ்சம் கூட, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது எங்கள் அக்கா கடையில் கொடுத்தால வந்துட்டாங்க, மன்னிச்சுக்கோங்க. எல்லாருமே உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி உள்ளது தான் வந்திருந்தாங்க. இது வந்து ஹேண்ட் ஒர்க்கிங்கில் இந்த டிசைனிங் கொடுப்பாங்களே கஸ்டமைஸ், அவங்க அந்த இடத்துல கஸ்டமைஸ் பண்ணலாம் இருந்தோம். ஆனால் எதுவும் பண்ண முடியல. சரின்னு எல்லாருக்கும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து இந்த உங்களுக்கு தெரிந்த விளையாட்டு சாமானாக வைப்பாங்க அவங்க. இவங்க பார்த்தா பான் பேக் போட்டு வாயில் நின்றுக்கிட்டே இருப்பாரு. அதே மாதிரி பேக் இந்த இடத்துல வந்து சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா உள்ள பேக்லாம் செம்மையாக இருந்துச்சு. அதேமாதிரி பாசி ஊசி மீனுக்கு வந்து அப்படிங்கிற மாதிரி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே வந்து சென்ட் அட்டை விற்றுட்டு இருந்தாங்க. அது எங்கள் அக்காவும் அம்மாவும் வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஒன்று வந்து 150 ரூபானாங்க, இன்னொன்று வந்து 250 ரூபானாங்க, என்னன்னு தெரில. அப்புறம் இங்கே வந்து கேரளாலேருந்து நேந்திரம் வச்சு, அப்புறம் இந்த அல்வா எல்லாம் விற்றாங்க. அப்புறம் தோடு, நிறையா பொருட்கள் இருந்துச்சு. இங்கே எல்லாமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாமே இன்னொரு தான் தமிழ்நாட்டு, இது பார்த்துக்கோங்க. சாப்பாடுலாம் கொஞ்சம் ரேட் அதிகமாகவே இருந்துச்சு. நான் இங்கே வாங்க வேணாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் வாங்கிடலான்னு போகும்போது பார்த்தா அந்த சைடில் வந்து இன்னொரு கடையில் இருந்துச்சு. சரி, அங்கே போய் கேட்டு பார்த்தா கொஞ்சம் கம்மி தான், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இங்கே நாங்கள் ஆடிஷன்லாம் நிறையா நடந்துச்சு. அந்த ஆடிஷனில் நாங்கள் வந்து அங்கே பாட்டு கச்சேரி நடந்துச்சு. அதை பார்த்தோம். செம்ம போயிங்காக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு அங்கே உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. சரி, நான் அப்படி போய் உட்காந்து. அப்புறம் சாப்பிட்டு இருக்கும்போது டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்து செம்மையாக இருந்துச்சு டான்ஸு. இந்த உத்தரகாண்ட், ஹரியானாலாம் ஆடுவாங்கள்ல, அந்த மாதிரி டான்ஸாக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. அப்படியே